சூர்யா போன்ற ஸ்டார்களை ஆரம்ப காலகட்டத்தில் தன் கூட நடிக்க வைத்து அழகு பார்த்தவர். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். இவருக்கு கோபப்பட மட்டுமில்லை, கொடை வள்ளலாகவும் இருக்க தெரியும். தெய்வத்தெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா நான் பார்த்த முதல் தெய்வம் இந்த தெய்வம் தான். என் கருப்பு தங்கம் தான். ஊருக்கே சோறு போட்டவரு. இதுவரை தன்னை தேடி வருபவர்களுக்கு கோவிலாக அடைக்கலம் கொடுத்தவர் என்று சாமியாகி போனார். இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல நடந்து வராது. மண்ணீர் மன்னனுக்கு மறுபரப்ப வராது. தர்மராசாவுக்கு தர்ம சொல்லி தந்தாரு. எதாலும் முடிச்சு கட்டபொம்மை வராது. யாரும் கொண்ட இந்த ரசரசம் வராது. இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க வச்சு வராரு. பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல நடந்து வராரு. கேவலம் அழுக்கு துணி தைக்கிற ஒரு பரதேசி பயிலுக்காக பருத்தி பேச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரும் அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளையாக்கிட்டு இருக்காண்டா. இவன் அழுக்கா இருக்கிறதுனால தான்டா நீ வெள்ளையும் துறைமா நின்று பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை. தொலைச்சு கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தலசி வார்த்தை மாற மாட்டாண்டா. தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வராரு. கருப்பு சூரியனா கம்பீரமா வராரு. ஏழசங்களுக்கு பந்தாரியா வராரு. மாறி கொடுப்பதில வராரு வராரு. ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுத்த ஆகாச சூரியனை ஆசவரும் நீவாரு. சொன்ன சொல்லி சத்தியமணிப்பாரு. நிச்சயமதைப்பாரு. சகுத்திரமே எங்க வீதியிற கை வீசி வாரத பொன்னவசி ஐயா வராரு. இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க வச்சு வராரு. மக்கள் மற்ற தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவரையா வந்தா இடி இருக்கிற வானம் கூட ஒரு நிமிஷம் நின்று போகும். கும்பிடன் சாமி, வயசான காலத்துல கஷ்டப்பட்டு விழுந்துகிட்டு இருக்கீங்களே, பெற்றதெல்லாம் என்னாச்சு? பெத்த பிள்ளைங்க எல்லாம் பொண்டாட்டியே தஞ்சம்னு போயிடுச்சுங்க. இந்த வயசான காலத்துல வாங்கி திங்கவோ உழைக்காம உட்காந்து திங்கவோ மனசு ஒப்பலைங்க. அதுதான் ஓஞ்சு போற வயசுல உழைச்சு வாழ் நினைச்சீங்க பாருங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் மண்ணுல இப்படிப்பட்டவங்க இருக்காங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்ணு சும்மா இருந்தா கூட மண்ணு சும்மா இருக்க கூட நினைச்சீங்களே, உங்களுக்கு மகனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். செய்யுது வழக்குகளை எங்க பக்கத்து கூட்டி நிற்போம். பல போல நடந்தா நதி போல போல அந்த வெற்றெல்லாம் எப்போதும் பணிஞ்சிருக்கும். அவத்துக்கு தந்த நெல்லுமணி போக விளைஞ்சிருக்கும். பல போல
இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கிறதா நான். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து இருக்கிறாங்க, என்னுடைய பேர் இருக்கட்டும்.